அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குதிகால் வாதம் அல்லது குதிகால் வலி இதையை போக்கக்கூடிய வாதரச இலையோட ரசம் வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த வாதரச இலை. இது இப்படி புளிய இலை மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும். இதை எடுத்து இப்படி நான் ஆஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் ரசம் இந்த பாத்திரத்தால் நான் ஒரு பாத்திரம் ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு நான் அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ரசத்துக்கு தேவையான புளி, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, மல்லி, மிளகா, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம். இதுதான் இந்த வாதரச ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி நம்ம ரசம் செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம வாதநாராயண ரசம் பண்ணுறதுக்கு ஒரு வாணலி வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு வெடிக்கணும், சத்தம் கேட்கும். கடுகு வெடிச்சிருச்சு. அதில் நான் எப்போவுமே இந்த நல்ல எண்ணெயில் சுட பூண்டை போட்டுருவேன் முதல்ல. அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் போடுவேன். எல்லோரும் எடுத்த உடனே மல்லி, மிளகு இதை தான் போடுவாங்க. நான் மட்டும் உல்டாவாக போடுவேன். அதுக்கப்புறம் அதில் இந்த மிளகு அது கொஞ்சம் நேரம் கலங்கின அப்புறம் அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். அப்புறம் மிளகு, சீரகம் எல்லாத்தையும் அடுப்புல சேர்த்துருக்கேன். எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். புளி, மிளகா, பொதுவாக ரசத்துக்கு புளியை கரைச்சி தண்ணியை ரெடி பண்ணிக்குவாங்க. ஆனால் இது திடீர் ரசம் மாதிரி உடனடியாக பண்ணுற இந்த ரசத்தை புளி அதிலேயே போட்டுட்டு எல்லாம் வேடிக்குது, வாசனை கமக்கமாக வருமா. கருவேப்பிலையை சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம சேர்த்து வச்சு அலம்பி வச்சுருக்க இந்த வாதநாராயண தலையை இதுக்குள்ளே சேர்க்கணும். இதை சேர்க்குறோம். பயங்கரமாக மனம் வரும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதுவும் கடுகு மாதிரி போட்ட உடனே வெடிக்கும், எள்ளு மாதிரி வெடிக்கும். அதுதான் நம்ம சரியான தலையை பறிச்சிருக்கோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு சிக்னல். இதை நல்லா வேக வச்சு வதக்கி இதை வெடிக்கிற பக்கம் இதை நல்லா வதங்கணும். வதங்கினப்புறம் இந்த பெருங்காயத்தை உப்பை சேர்த்துக்கிறோம். இந்த எண்ணெயில் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். சில பேர் கொதிக்கும்போது சேர்ப்பாங்க. மஞ்சத்தூள், உப்பு இதையும் போட்டுட்டேன். மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டுட்டேன். இப்போ இதை வதக்குறேன். நல்லா வதங்கட்டும்.
அதுக்கப்புறமா இதை ஒரு அம்மியிலையோ மிக்ஸி ஜார்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் உப்பு இருக்குது, புளி இருக்குது, காரம் இருக்குது, பெருங்காயம் இருக்குது, மிளகு, மல்லி, ஜீரகம் இருக்குது, வெள்ளை பூண்டு, வெங்காயம் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே இந்த வாத நாராயணன் தலையோடு சேர்த்து வதக்கியிருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட போகிறோம். ஏற்கனவே சேர்த்து வச்ச எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு ரசத்தை எண்ணெய் விட்டு இப்போயும் நம்ம அந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஜீரகம் வெடிச்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கணும். இல்லைன்னா எண்ணெயில் தெரிக்கும். அப்புறம் முழுசும் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சம் அதில் சேர்த்துட்டு, இது முதல்ல வறுத்த இனிப்பு சட்டி, அதனால அதில் இருக்கிற எசன்ஸுக்காக அதில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்தால் போதும் ரசத்துக்கு. ஏற்கனவே எல்லாத்தையும் வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாத்திரம் நிறைய தான் நான் சாத்துமது ரசம் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் அதில் தண்ணி ஊற்றி இந்த தண்ணியை பயன்படுத்தி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஒரு கொதி விட போகிறோம். சட்டுன்னு கொதி வந்துடும். எல்லாமே சூடானது தான். கொதி வந்தப்புறம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நல்லா கொதிச்சிருச்சு. இதுவே பயங்கர மணமாக இருக்குது. நாம் இந்த அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியை பூரா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பதஞ்சு வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வெந்நீர் அந்த விட்ட தண்ணி சூடாகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே இது நுரைச்சி வந்துடும். நுரைச்சி வந்தாலே ரசம் போகும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வறுத்து தான் அதுக்கப்புறம் ஒரு தடவை அரைச்சிட்டோம். ரொம்ப தளிக்காக தேவையில்லை. இந்த அளவுக்கு குக்கானால் போகும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும்னா கொதிக்க கொதிக்க அது அளவு கம்மியாகிட்டே வரும். ஆனால் ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப கொதிச்சு அப்புறம் சத்தெல்லாம் வீணாக போயிடும். அதனால் ஒரு கொதி வந்தப்புறம் நான் இந்த கொத்தமல்லியை ஆஞ்சு அலம்பி வச்சுருக்கேன். இதை கொதிச்சு வரைச்சி அதில் போடணும். நுணுக்கி போட்டாலும் வாசனையாக தான் இருக்கும். பதஞ்சு வந்துருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி தலையை அதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சிம்மில் வைக்கலாம். ஆனால் நல்லா கொதிச்சதுனால இன்னும் கொதிச்சிட்டே இருக்குது. இதே சூட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு இந்த சூடில் இந்த இழுப்பு சட்டியில் இருக்கிற சூடெல்லாம் இறங்கினதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதுதான் வாத நாராயண ரசம் அல்லது வாதரசி இலையோட ரசம். இதை அப்படியே சாப்பிட்லாம், சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், எல்லா டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நம்ம வாத நாராயண ரசத்தை கலக்கியும் எடுத்துக்கலாம், தெளிவாகவும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனில் நாம் ரச இட்லி சாப்பிட போகிறோம். இதுதான் ரச இட்லி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குதிகால் வலிக்கு அற்புதமான மூலிகை ரசம் தயார்.